பிரைஸ் காட். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். The book of Acts chapter 1 and verse 4. அன்றியும் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுப்பீர்கள், ஞானஸ்நானம் பெறுவீர்கள். பிரைஸ் பீ டு காட். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அன்பின் தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பும் கிருபை உங்களை ஆளுகை செய்யும்படிக்கு எங்கள் விதத்தில் இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்களுடைய அன்பும் கிருபை உங்களை ஆளுகை செய்யட்டும், பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும். உங்களுடைய நாம மகிமைப்படுவதாக, கிரியை நடப்பிப்பதாக. எங்கள் ஆவியாத்ம சேரம் கர்த்தருக்கு உகந்ததான் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் வெளிப்படும். கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுடைய நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். So nice to see in the presence of the Lord. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. God bless you. அன்றியும் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். The baptism of Holy Spirit. பரிசுத்த ஆவியில் ஞானஸ்நானம் பெறுவதற்கு வேத புத்தகத்தில் அநேக நிபந்தனைகள் உண்டு. எல்லாம் கவனிக்கணும். அநேக நிபந்தனைகள் உண்டு. அவைகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திற்கு விலகி, இந்த உலகத்திற்குள்ள தொடர்பை விலக்கி ஆண்டவரோடு நெருங்கி சேர்ந்து கொள்வது. அவர் நம்முடைய ஆண்டவர், அவர் நம்ம இரட்சகர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இரட்சகர் என்றால் நம்மை மீட்பர், பாவத்திலிருந்து நம்மை விலக்குகிறவர். அவர் இரட்சகர் என்று எப்பொழுது மேன்மை நமக்கு அதிகமாக தெரியும்னா, நம்ம பாவம் எவ்வளவு பெருசுன்னு நம்ம அறிந்திருந்தால்தான் தெரியும். அது நிமித்தம் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, என் பாவம் பெருகின இடத்திலே எனக்கு கிருபை பெருகினது. அப்படி கிருபை பெருகி பாவத்திலிருந்து நம்ம ரட்சித்த அந்த ராஜாதி ராஜன் அவரோடு கூட இந்த உலகத்தில் உள்ள தொடர்புகளை ஒதுக்கி நம்ம நிற்கணும். அதுதான் தேவனுடைய அபிஷேகத்தின் அடையாளம், ஞானஸ்நானத்தின் அடையாளம். ஏனென்றால் இதற்கு வேதவசனம் சொல்லுகிறபடி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம். அப்போஸ்தலர் 2:40 வாசிக்க கேட்போம். இன்னும் அநேக வார்த்தைகளினால் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், அபிஷேகம் எவ்வளவு முக்கியத்துவம் என்று பேசிக்கொண்டிருக்கிற வேளையில் இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் பேசுகிற வார்த்தை ஞானஸ்நானம். இன்னும் ஞானஸ்நானம், அபிஷேகத்தின் ஞானஸ்நானம், அல்லது ஆவிக்குரிய ஞானஸ்நானம், அல்லது தேவனுடைய மகிமையின் ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெறாதவர்களுக்கு இதுதான் காரணம். அநேக வார்த்தைகளில் சாட்சிகள் வெளிப்பட வேண்டும். வார்த்தைகளில் சாட்சி வெளிப்படணும். நிறைய உறவு வேணும்னு சொல்லிட்டு ஒன்றொருத்தரை பற்றி இன்னொருத்தரை குறை பேசிடுவாங்க. இது நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். எப்படின்னா, முக்கியமாக ஒரு 2 நண்பர் இருக்காங்க அப்படின்னா, இவங்க எனக்கு வேணும், இவங்க எனக்கு சொந்தப்படணும், இவங்கள்ட்ட நல்ல அன்பு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இன்னொருத்தரை பற்றி பேசி 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 அவங்க அன்பை அட்ராக்ட் பண்ண பார்ப்பாங்க. ஈடுபட்டவங்களை இன்றைக்கி நான் பார்க்கும் பொழுது ஒன்றுமில்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உறவுகள் இல்லை. அதாவது ஆவிக்குரிய உறவு கூட கிடையாது. குடும்பம் இருந்தும் இல்லை. தனிப்பட்டு ஒதுக்கப்பட்டு, ஆனால் நல்ல அபிஷேகத்தில் நிறைஞ்சவங்க தான். என்ன வித்தியாசம் என்றால், அபிஷேகம் பெற்றது வேறு, ஞானஸ்நானம் பெறுவது வேறு. அப்போ வார்த்தைகளில் நம்ம கேட்டு கண்டிப்பாக வச்சாங்க. ஏன்னா தாவீது சொல்லுகிற பொழுது, என் நாவுக்கு காவல் போட்ட செக்யூரிட்டின்னு கேட்குற ஆண்டவர். ஏன்னா அது என்னால் வைக்க முடியல ஆண்டவர், எனவே நீர் அதை வைக்கணும். அடுத்து சொல்கிற இதயத்தின் வாசலை காத்துக்கொள்ளும். அப்போ இருதயத்தின் வாசல், இது ரெண்டுலேயும் கர்த்தருடைய காவல் வைத்தால் மட்டும்தான் நீ தேவனை தரிசிக்க முடியும். நம்ம இத்தனை வருடங்கள் ஆகியும் தேவன் செய்வது எது, தேவன் செய்யாதது எது, தேவ சித்தம் எது, தேவ சித்தம் இல்லை என்பது, கிறிஸ்துவை போல நடிப்பது, அபிஷேகம் பெற்ற போல நடிக்கிறதா வித்தியாசம் நமக்கு ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னா, இந்த வாசல் 2ஐ நம்ம காத்துக்கொள்ளாததுனால. இதுக்கு ஹை செக்யூரிட்டி வேணும். ஹை செக்யூரிட்டி, நாவுக்கு ஹை செக்யூரிட்டி.
இதயத்துக்கு இன்னும் பெரிய ஹை செக்யூரிட்டி. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், உன் இதயத்தை எனக்கு தான், உன் சிந்தை கிறிஸ்து இயேசுவில் நிறைந்திருக்கணும்னு சொன்னார் ஆண்டவர். சிந்தை கிறிஸ்து இயேசுவில் நிறைந்திருக்கணும், இருதயத்தை அவர்கிட்ட கொடுத்தாலாம். அப்போ இங்கே சொல்ல வார்த்தை பாருங்க, இந்த மாறுபாடு உள்ள இந்த சந்ததி ஆண்டு சொன்னால் என் ஜனம் போல வரும், என் ஜனம் போல் ஆராதிக்கும், என் ஜனம் போல் உட்காரு, என் ஜனம் நல்லா கை தட்டும், என் ஜனம் போல் இருக்கும். ஆனால் வெளியில் வந்து இன்னும் சாட்சி வெளியில் வரல. ஆண்டு சொல்கிறார், இந்த மாறுபாடு உள்ள சந்ததி இதை விட்டு விலக்கி உன்னை ரட்சித்துக்கொள். ஆண்டு சொல்ல நிறைய பேருக்கு நான் வார்த்தை சொல்லுது, உன்னை குறித்து எச்சரிப்பை, தேவனுடைய வார்த்தையை அல்லது புறமாய் போயிடவங்களுக்கு உன்னுடைய வார்த்தையை சொல்லு. அவன் சகோதரனானால் இன்னும் அன்போடு நீ சொல்லு. ஆனால் அவன் அப்பையும் கீழ்ப்படினா அவனை விட்டு விலகு. இதுதான் வசனம். அதை விட்டு விலகிறத விட நம்ம ரட்சித்துக் கொள்வது தான் இப்போ முக்கியமான ஒரு காரியம். பிகாஸ் God has saved you and me. God shed his blood. கர்த்தர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி உன்னையும் என்னை மீட்டு இருக்கிறார். அப்படி இருக்க அந்த ரத்தத்தின் மேன்மையை துக்கப்படுத்தாதபடிக்கு நம்ம இந்த மாறுபாடு உள்ள இந்த சந்ததி மாறுபாடு தான் இருக்கும். அது கிறிஸ்துவுக்குள்ளே வரலை, கிறிஸ்துவ அறியலை, கிறிஸ்துவ பிடிச்சிக்கலை, இன்னும் சாபங்களை விட்டு வரலை, சாப சந்ததியை விட்டு வரலை, விக்கிரகத்தை விட்டு இன்னும் வரலை, பாரம்பரிய எப்படி சாபம் நிறைய தொழில்களை விட்டு வரலை. ஆனால் உன்னை கத்த தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் அது கனமுள்ள பாத்திரமாய் கத்த மாற்றி இருக்கிறார். அது மாறுபாடு உள்ள சந்ததி. இதிலிருந்து உன்னை ரட்சித்துக் கொள்வதற்கு கர்த்தர் கண் வைத்தார். நம் குடும்பங்களில் எத்தனையோ பல 100 பேர் இருக்கலாம். பட் ரட்சிக்கப்பட்டது இட்ஸ் ஒன்லி யூ. நீ மட்டும். அப்போ ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள் இருக்கிற நாம் அடுத்த தேவனுடைய ஞானஸ்நானத்தை நோக்கி புறப்பட்டு போய் ஆவிக்குள்ளே நிரம்ப வேண்டுமே தவிர இந்த உலகத்திற்காக எந்த காரியத்தில் நாம் தளர்ந்து போய்விடக்கூடாது. அதான் ஆண்டவர் இங்கே சொல்லுவது. அடுத்த ஆண்டு சொல்லுகிறது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32 பார்க்கும் பொழுது, இந்த இப்படி உலகத்தின் காரியத்துக்கு விலகி நிற்கிறதற்கு முக்கியமான ஒரு டூல், தட் இஸ் டூல் நம்பர் 2. அப்போஸ்தலர் 5:32, இந்த சந்ததிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். பிரைஸ் காட். இந்த உலகத்தின் மாறுபாடுக்கு விலகி நிற்கணும்னா கீழ்ப்படிந்திருக்கணும். இந்த ஏன் இது பரிசுத்தாவியான தொடர்பு படுத்துகிறார் பாருங்களேன். பரிசுத்தாவியில் உள்ள அபிஷேகம் கீழ்ப்படுகிறவர்கள் தான் கிடைக்கும். இதனால தான் நம்ம ஜெயிக்க முடியல. ஒரே ஆள் நின்று ஒரே ஆளை பார்த்து ஒரே ஆளை ஜெயிச்சு ஓடுறதுக்காக சபை இல்லை, ஒழியவில்லை. ஆனால் ஒரு மனிதனுடைய அர்ப்பணிப்பு, ஒரு மனிதனுடைய உண்மையான ஜெபம். எவ்வளோ ஜனங்கள் தான் கர்த்தர் ஆபிரகாமை குறித்து பேசினார். ஆபிரகாமை தான் அழைத்தார். எத்தனை 1000 ஜனங்கள் இருந்தாங்க, கர்த்தர் நோவாவை தான் அழைத்தார். எத்தனையோ ஜனங்கள் சூழ நின்றார்கள், கர்த்தர் யோசுவாவை தான் முன்குறித்தார். எத்தனை 1000 அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள், குறிப்பிட்டு கர்த்தர் பவுலை விசேஷித்தவனாய் தெரிந்தெடுத்தார். வை? பிகாஸ் ஆஃப் த ஒபீடியன்ஸ். இந்த கீழ்ப்படிதல் கிறிஸ்துவோடைய வார்த்தைக்கு இல்லை. ஏன்னா நம்ம கீழ்ப்படியாமல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்குறது இல்லை. வெரி ரேர்லி தான் நம்ம வார்த்தைகளை கேட்குறோம். அது ரொம்ப என்கரேஜிங்காக மட்டும் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் தேவனுடைய கிருபையில் இப்போ 28 வருஷம் ஊழியத்தில் இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி ஒரு 6-7 வருஷம் ஊழியத்தில் அப்பா கூட ஊழியங்கள் சிறு வயதில் இருந்திருக்கிறேன். ஆனால் நான் பேசின எல்லா வார்த்தைகளையும் தேவனுடைய அன்பு வெளிப்பட்டிருக்கு, அவருடைய கண்டிப்பு வெளிப்பட்டு தான் இருக்குதோ தவிர பூசி முழுகிறதுக்கு கர்த்தர் இது வரைக்கும் இடம் கொடுக்கவே இல்லை. அது நிமித்தம் அந்த வளர்ச்சி கவனித்து பாருங்கள், ஆவிக்குரிய வளர்ச்சி கவனித்து பாருங்கள். அதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். ஆவிக்குரிய வளர்ச்சி கவனிங்க நல்லா. நான் எங்கே இருந்தேன், நான் ரட்சிக்கப்பட்ட தேதி என்ன? நிறைய பேருக்கு அதுவே தெரியல. அபிஷேகம் பெற்ற தேதி தெரியல. சரி விடுங்க. நான் பெற்றிருக்கிற வரங்கள் என்ன? இங்கே யாராவது கேமரா ஆன் பண்ணி பெற்றிருக்கிற வரங்கள் எது டேடி சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை, கர்த்தர் வெளிப்படுத்தியிருப்பார், எனக்கு வெளிப்படுத்தி அதை நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த வரங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. வி ஆர் நாட் ஷுர் அபவுட் வாட் அவர் அனாயிண்டிங் இஸ். நாம் பெற்ற அபிஷேகம் என்னவென்றே நமக்கு தெரியல. ஆகினால் தான் மாறுபாடுள்ள சந்ததிக்கு துணை போய் நிற்கிற அளவிற்கு பிசாசு கொண்டு போயிடுவான். ஒரு நொடி உன்னுடைய ஆவின் அபிஷேகத்தில் ஒரு நிமிஷம் வெளியில் இல்லை. ஒரே ஒரு ஃபோன் கால் போதும் உன் லைஃப்பை மாற்றுறதுக்கு. ஒரே ஒரு வீடியோ போதும் உன் லைஃப்பை நாசம் பண்ணுறதுக்கு. ஒரே ஒரு மனுஷனுடைய ஒரே ஒரு வார்த்தை போதும். அபிஷேகத்தை ஈஸியாக தூக்கிடலாம். ஆவியானவர் உள்ளே வரும் பொழுது மிக ஆரவாரத்தோடு வருவார். ஏன் தெரியுமா? அதனால தான் ஆராதனை பண்ணும்போது தேவனை துதித்து பாடி மகிழ்ந்து இசை வாசியங்களை வாசித்து கம்பீர சத்தத்தோடு தேவனை துதிக்கிறோம். ஏனென்றால் இது ஆத்மா கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது.
ஆனால் பிசாசு உள்ளே வரும்பொழுது சைலண்ட்டாக வருவான். வசனத்தை வச்சு தான் அதிகமாக வர்றான் நான் பார்த்த வரைக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஆவியானவர் வரும்போது ஆரவார், அவருக்கு என்னுடைய பிள்ளை என்கிட்ட வந்துட்டாங்க, மகிழ்ச்சியோடு இறங்கி வருவார். பிசாசு வரும்போது சைலண்ட்டாக உள்ளே வருவான். அதே வேளையில் பிசாசு வெளியில் போகும்போது ஆரவாரிச்சு அலறிட்டு போவான். ஆவியானவர் வெளியில் போகும்போது சைலண்ட்டாக போயிடுவார். அந்த துக்கம் தான் உன்னை பிடிச்சி வாட்டுது. என்ன செய்தால் உங்கள் சந்தோஷம் இல்லைல்ல, என்ன செய்தாலும் இதில் திருப்தி காணலை உன் வாழ்க்கையிலன்னா, ஹோலி ஸ்பிரிட் ஹஸ் லெஃப்ட் யூ. நீ அந்நிய பாஷையில் பேசலாம், பிசாசு அந்நிய பாஷையில் பேசுது, கிறிஸ்துவ தெய்வம் என்று நினைக்கிறது, நடுக்குகிறது. இந்த அபிஷேகம் பெறக்கூடிய அந்த வாஞ்சிய கத்தத்தில் வைக்கலையே பாருங்க. இப்போ கத்தர் இது ஐ திங்க் இந்த 3rd வீக்கோ 4th வீக்கோ ஆண்டவர் பேசுகிறார். என்ன மாற்றங்கள் நம்ம பார்க்குறோம்? அந்த ஞான ஸ்நானம் தான் கீழ்ப்படுதலை கொண்டு வரும். அந்த அபிஷேகம் தான் கீழ்ப்படுதலை கொண்டு வரும். கீழ்ப்படிதல் நல்ல ஞானத்தை கொடுக்கும். ஏன்னா அந்த ஞானம் கிறிஸ்துவான பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார், ஞானத்திலே விருத்தி அடைந்தார். வசனம் சொல்லுது, பிள்ளை விருத்தி அடைந்த ஞானத்தினால் நிறைந்திருந்தது. Why? The first thing is obedient to the word of God. Second thing is obedient to parent. இந்த 2 பிள்ளையும் செய்கிறது எதுவுமே ஞானம் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் தட். அதனால தான் வீட்டில் இருக்கும் பொழுது கர்த்தர் சபையை ஒரு குடும்பமாக பார்க்கிறார். கிறிஸ்து சபைக்கு தலை, நம்ம மனவாட்டி. அடுத்து இங்கே வரும்பொழுது மெய்ப்பன் ஒரு தலை, அடுத்தது சீஷர்கள், அடுத்தது சீஷனை ஒரு தலை, அடுத்து மண்டை. கர்த்தர் எப்படி? தட் இஸ் a beautiful form. அப்போ அதிலேயே நம்ம இன்னும் காண முடியாமல் இருக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ரொம்ப தவறு. The obedience must be instant. கீழ்ப்படிதல் என்பது உடனுக்கு உடன் செய்யப்பட வேண்டியது. 2 தீமோத்தேயு 2:21. ஆண்டவருக்கு இந்த ஞானஸ்நானத்தை நோக்கி போவதற்கு எந்த காரியம் தேவனுக்கு பிரியமில்லையோ அதை ட்ராப் பண்ண விடணும். அப்போ தான் ஞானஸ்நானம். இந்த ஞானஸ்நானம் பெறாதெல்லாம் ஆபத்தான ஒரு வாழ்க்கையில் கொண்டு போய் முடியும். 2 தீமோத்தேயு 2 நான் சொல்கிறதெல்லாம் வேதத்தினுடைய அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். 2 தீமோத்தேயு 2:21. ஒருவன் இவைகளை விட்டு தெரிஞ்சுக்கோ, இந்த காரியத்தினால உனக்கு இஷ்யூ வருது, இது உன்னோட சமாதானம் கெடுதுன்னா அதை நீ விட்டுட்டு சுத்திகரித்து கொள்ளணும். தீட்டுப்படக்கூடாது. இன்றைக்கி தீட்டுப்பட்டவங்களோட வாழ்க்கை நடத்துறது தான் உலகம் ரெடி. உலகம் எல்லாம் பயங்கரம் வச்சு இந்தியா இன்னும் மோசமாக போயிடுச்சு. தேவக்கிருமையில் தமிழ்நாடு கொஞ்சம் தப்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் இல்லை. கரைப்படுத்தி கொள்ளுவது, தங்களை அசுத்தமாக்கி கொள்வது, இதில் கத்த சொல்கிற இவைகளை விட்டு சுத்திகரித்து கொள்ளணும். நம்முடைய பழைய குணங்களை விட்டு சுத்திகரிக்கணும், பழைய சிந்தைகளை விட்டு சுத்திகரிக்கப்படணும், பழைய செயல்களை விட்டு சுத்திகரிக்கப்படணும். சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்படுவான். ஒரு ஆமென் சொல்லாமா? நீ சுத்திகரித்து கொண்டால் நீ பரிசுத்தமாக்கப்படுவாய். எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரம். அல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த கனத்துக்குரிய பாத்திரம் கர்த்தரால் தான் தர முடியும். நம்ம எவ்வளோ பேருக்கு உண்மையாக வாஞ்சிருக்க ஆண்டவர் நான் ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்கணும் சொல்ல முடியுமா? கனத்துக்குரிய பாத்திரம்னா எல்லாராலும் கனம் பண்ணப்படுவாங்க. பிரைஸ் பீ டு காட். இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் நம்மளை பிரிக்கிறது தான் அவரோட ஃபர்ஸ்ட் நோக்கம். நம்மை உலகத்தை விட்டு பிரித்தெடுப்பது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிற பொழுது நம்ம எஜமானனுக்கு பிரயோஜனப்படுகிறதற்கு நீ ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். அதற்கு நீ கனத்துக்குரிய பாத்திரமாய் கர்த்தரை மாற்றுவதற்கு நம்ம எல்லாவற்றையும் விலக வேண்டும். அதுதான் தேவன் கொடுக்கிற வார்த்தை. அடுத்ததாக ஆவியில் நிறைவதற்கு ஆசைப்படணும். யூ ஹாவ் டு ஹேவ் த டிசையர் டு கெட் ஃபில்ட் இன் த ஸ்பிரிட். நம்ம ரெகுலர் ஒர்க்கே நமக்கு பெருசு. இந்த வார்த்தைகளெல்லாம் கற்று நம்ம கொண்டு வந்து எங்கே நிறுத்த போகிறாரு தெரியுமா? இந்த கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்கே கொண்டு வந்து நிறுத்த போகிறாரு தெரியுமா? நீ அந்த அபிஷேகத்தை நோக்கி நெருங்க நெருங்க தான் அந்த வார்த்தைகள் விடுதல் நிறைவேறும். ஆண்டு சொல்ல யோவான் 7:38 இந்த ஆவிக்குரிய இந்த ஆசை, இந்த தாகம். யோவான் 7:38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி விசுவாசம், வேத வாக்கியம் சொல்லுகிற விசுவாசம் கிரியை நிறைந்த விசுவாசம்.
வேதம் சொல்லுகிற விசுவாசம், கிறிஸ்து இயேசுவினுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற விசுவாசம், வேதம் சொல்லுகிற விசுவாசம், நம்முடைய நாவினால் தேவனை மகிமைப்படுத்துகிற விசுவாசம், வேத வாக்கியம் சொல்லுகிற விசுவாசம், தேவனை அறிக்கை செய்கிற விசுவாசம். உலகத்தின் காரியத்தின் மேலே வைத்து விசுவாசம் வைத்து நம்பிக்கையோடு இருப்பது அல்ல விசுவாசம். தட் இஸ் நாட் அட் ஆல் ஃபெய்த். நிறைய பேர் ஜெபம் வீணாய் போவதற்கு காரணம், இந்த காரியம் எனக்கு நடக்கணும் ஆண்டவர், இது செய்யணும் ஆண்டவர் கேட்குற பாருங்க. தட் இஸ் நாட் ஃபெய்த். தட் இஸ் நாட் ஃபெய்த். ஆத்மாவே இங்கே சரியில்லைன்னா உலகத்து காரியத்தை போய் கத்தட்ட எப்படி கேட்க முடியும்? கத்த ஜெபத்தை கேட்க மாட்டார். செய்கிறதெல்லாம் பிசாசு. இந்த வருஷம் ஆண்டவர் சொன்னார், உனக்கு நடக்கிற நன்மையெல்லாம் பிசாசு. எல்லாம் பார்ப்போம். நிறைய காரியம் எச்சரிப்பு இல்லாத நமக்கு எல்லாருக்கும் நன்மையாக நடக்கும். நம்ம நினச்சோம் ஓகே எவ்ரிதிங் இஸ் ஃபைன், எல்லாம் கரெக்டாக போகுது. அதில் ஒரு வார்த்தை சொல்லுவோம், தேவ சித்தம் நிறைவேறுதுன்னு. நோ, தேவனுடைய அபிஷேகத்திற்குள்ளும் இருந்து அந்த வார்த்தை, அந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டு தேவனுக்குள்ளே நெருங்குறான் பாருங்க, அவன்கிட்ட தான் ஜீவன் நீருட்டு போகும். பிரைஸ் பீ டு காட். ஆனால் அந்த விசுவாசம், அறிக்கையிடுகிற விசுவாசம். விசுவாசம் என்ன அறிக்கை செய்தது? பிசாசே சொன்னிச்சு, நீர் தேவனுடைய குமாரன், நீ சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குமாரன். பேதுரு மட்டும் தான் சொன்னார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆண்டவர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். நித்திய ஜீவ வசனங்கள் எல்லாம் உம்மிடத்தில் இருக்கிறது. இந்த வசனத்தை பார்த்து வேற என்ன மேன்மை இல்லை சொல்கிறார் ஆண்டவர். இந்த விசுவாசமாக இருக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர், தூக்கிட்டீங்களா? ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடுமா. பிரைஸ் பீ டு காட். ஓ, நதி வேற, ஆறு வேற. ஆறு அளக்கக்கூடியது, நதி அளவில்லாதது. இட் இஸ் கோயிங் டு பி ஹியூஜ். ஆறை கடந்துடலாம். ஒரு சரி, ஆறு ஒருத்தரோட உதவியில் கடந்துடலான்னா நதியை கடக்க முடியாது. நம்ம நாட்டில் நிறைய நதி இருக்குது. உங்கள் ஊருக்காரில் எந்த நதி இருக்குதுன்னு தெரியல. நல்லா மழை காலத்தில் போய் பக்கத்தில் நின்று பாருங்கள், ஒரு குச்சியை தூக்கி போட்டு பாருங்கள், தெரியும். அப்படி பவர்ஃபுல்லாக ஃபோர்ஸாக இறங்கி வரும். ஒரு விசுவாசியின் உள்ளத்தில் ஜீவ தண்ணீர். அந்த வசனம் சொன்னது பாருங்கள், போகுமிடமெல்லாம் பரிசுத்தம், பாயுமிடமெல்லாம், போகுமிடமெல்லாம் ஆரோக்கியம், பாயுமிடமெல்லாம் பரிசுத்தம். அப்போது நம்மிடத்துல புறப்படுகிற வார்த்தை, செயல், கனி மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிறைந்திருக்கும். ஜீவ தண்ணீர். இட்ஸ் அ லிவிங் வாட்டர். இயேசு கிறிஸ்து உள்ளத்தை புறப்படுகிற ஜீவ நதி. அதனால தான் அவருடைய சந்தோஷம் பூரணமாக இருக்கும். ஆண்டு சொல்லுவது, அது விசுவாசமாக இருக்கிறவனுடைய உள்ளத்தில் இந்த ஜீவ தண்ணீர் ஓடும். அப்போ தாக வேணும் ஆண்டவர் இடத்துல. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, மத்தேயு 5:6 சொல்லுகிறது, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். எது மேலே? நீதி. தேவ சித்தத்தை எப்போவுமே சொல்கிறேன், தேவ சித்தம் இருக்குது. தேவ சித்தம்னு எல்லாரும் பேசிக்கிட்டே தேவசித்தம் இருக்குது. ஆண்டவர் நான் மறிப்பது தேவசித்தம்னு போய் சூசைட் பண்ணல குதிக்க வேண்டியது தான். தேவசித்தம் எது? சிம்பிள், ஒரே ஒரு வார்த்தை, தேவனுடைய ராஜ்யம் முதலாவது. தேவ நீதி இருக்கணும். கர்த்தர் எஸ் சொன்னாரா, நோ சொன்னாரா பார்க்கணும். இதை போய் செய்கிறாரா, அலோவ் பண்ணுறாரா, இல்லை. நீதி இருக்கா கவனிச்சு பாரு, இல்லை. இதில் தேவ நீதி இல்லை, இதனால் எல்லா காரியங்கள் இப்படி காரியங்கள் மாறும், அப்போ தேவ சித்தம் இல்லை. அடுத்து சமாதானம் இருக்கா? இல்லை. உலகத்து காரியத்தில் சமாதானம் இருக்கும். ஒரு பிரதர் கால் பண்ணார், பிரதர் எனக்கு 20 லட்ச ரூபா நஷ்டமாயிடுச்சு, நான் கத்தரை நம்பியிருக்கிறேன் பிரதர், உங்கள் நம்பர் கிடச்சிச்சு, ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ண கத்தர் பேசினார், இந்தந்த காரியங்களை சரியாக செஞ்சிங்களா? இல்லை பிரதர், நீங்கள் செய்ய வேண்டிய இந்த கமிஷனுக்கும் நீங்கள் வாங்குகிற கமிஷனுக்கு வித்தியாசம் இருக்கா? ஆமாம் பிரதர், அதை ஒழுங்குபடுத்துங்க. ஆண்டர் சொல்லுங்க, ஆண்டர் நான் பாவம் செஞ்சுட்டேன். அப்போ கேட்டு இதெல்லாம் செய்ய உங்களுக்கு சந்தோஷம் இருந்துச்சா? இல்லை பிரதர், ஆனால் எல்லாம் ஜோம் பண்ணிட்டு தான் செஞ்சேன். நீ ஜோம் பண்ணிட்டு தான் பாவமே செய்வேன். அப்போ தேவ நீதி அங்கே இல்லை, தேவ சமாதானம் இல்லை. மூன்றாவது பரிசுத்த ஆவியில் உள்ள சந்தோஷம். இது 3 உலகம் தரும். உலகத்தின் நீதி உண்டு. யூதாஸ் நன்மையான காரியம் தான் செய்தான். ஜனங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் வேணும். பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் சந்தோஷப்படுத்திட்டு அவர் நல்ல ஒரு பிஷப் ஆயிடுவார். யூதாஸ் மேலே வந்துடுவார். ஒரே ஒரு ஆளானதால பிரச்சனை, இயேசு கிறிஸ்து. அவன் உலகத்துக்கு நன்மை செஞ்சான். பரபாஸ்க்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு வரைக்கும் பரபாஸை விடுதலை செய்து இயேசுவை சிலுவையில் அடிக்கிற ஒளி தான் சபையில் நிரம்பியிருக்கு. பரபாஸ்க்கு ரொம்ப சந்தோஷம். ஹி கேம் அவுட். மேபி ஆண்டவர் போய் தேங்க்யூ ஜீசஸ், நீங்கள் கொடுத்ததுனால என் லைஃப் காப்பாற்றி சொல்லியிருப்பான். யூதாஸ் தேசத்துக்கு நன்மை செய்தான். எல்லாரும் யூதாஸ் மேலே சந்தோஷப்பட்டாங்க, காட்டி கொடுத்தான்.
அதில் ஆசாரியர், பிரதான ஆசாரியர், அபிஷேகம் பெற்ற எல்லாரும் அங்கே இருந்தான். ஆனால் இவன் செய்த துரோகம் இயேசுவுக்கு மட்டும்தான் தெரியும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ உலகமும் நீதியை கொடுக்கும், தேவ நீதி அல்ல. நல்ல அபிஷேகம் பெறாமல் இது தேவ நீதி, தேவ சமாதானம், நீங்கள் எதையும் டிசைட் பண்ணக்கூடாது. அதுக்கு அந்த பரிசுத்தாவின் மேல் தாகம் உள்ளவர்கள் மேல், நீதியின் மேல் பசி தாகம். ஆண்டவர் என்ன நடந்தாலும் என்னுடைய பசி தீரணும், என்ன நடந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் நிற்கணும், என்ன நடந்தாலும் பாடுறோம்ல, என்ன வந்தாலும் நம்புவேன் நேசம் மீட்பார், யார் கைவிட்டாலும் உண்மை பின் செல்வேன். ஏன்? என் நமக்காக உனக்காக ஜீவித்த இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பசி தாகம், அந்த நீதி ஆண்டவர் செய்கிறது சரியா அப்படி யோசிச்சு நிற்கும்போது ஆவியானவர்கள் இடத்துல பேசணும். God should speak to us. தேவன் காண்பிக்கணும், this is right, it will be right. கர்த்தர் நோ சொன்னாரா? கர்த்தர் அதை செய்யாத, இட்ஸ் நாட் ஃப்ரம் காட். உன்னை சமாதானம் குன்றி போகுதா? டோன்ட் டூ இட். திருப்பி கர்த்தர்கிட்ட, ஆண்டவரை நான் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? தேவாவின் அபிஷேகம் பெறாமல் நீ எதையும் செய்யக்கூடாது, எதை செய்யக்கூடாது. பிகாஸ் உன்னுடைய அழைப்பு பரலோகத்தில் போய் சேருவதற்காக. பசி தாகம். 5வது மாதத்துக்கு வந்துட்டோம். எத்தனை பேர் பைபிளை முடிச்சிருக்கோம்? எத்தனை பேர் 10 தடவை நம்ம மெசேஜை கேட்டிருப்போம்? நம்ம மற்ற பாட்டெலாம் கேட்போம், சதக் பாட்டெலாம் கேட்போம் இல்லை? சதக் பாட்டெல்லாம் ஒர்ஷிப் என்ன ஆட்டம் அதெல்லாம் பார்க்குறோம். அது சோகப்பாட்டு. இந்த சினிமாக்காரன் நமக்கு எந்த வித்தியாசம் கிடையாது. அவன் வைக்கிறான், என் பேர் தாய் மகனேன்னு வைக்கிறான், நீ வைக்கிற கல்வி என்ன வருது? அது பாட்டு வர மாட்டேங்குது. கல்லுங்காதே மகனே. வெக்கமா இல்லை கிறிஸ்தவனுக்கு? துக்கத்தில் ஆறுதல் மட்டும் படுத்திருக்கா கிறிஸ்து இயேசு, உனக்கு ஆறுதலே கிடைக்காது. பிரைஸ் காட். அவரில் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர், அவருக்குள் நடக்கிறேன் என்று சொல்லுகிறவன், அவர் நடந்தபடி தானும் நடக்க வேண்டும். He has to sacrifice the whole world and give their life for God. தன்னுடைய வாழ்க்கையில் சிலுவையில் அறையணும். சிலுவையில் அறையாதவனை பிசாசு பீறி போடும். அதுக்காக கர்த்தர் இவ்வளோ அழகாக பேசி 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 கொண்டு வர. நமக்கு இந்த எச்சரிப்புனால எனக்கு பிடிக்கல. என்ன நீங்கள் நிறைய பேர் வெறுக்கிறது காரணம் பிடிக்கல. எப்போ பார்த்தாலும் பேசுகிறேன், நான் பேசலை. இந்த பார், ஒரு நோட்ஸ் கிடையாது, பைபிள் வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். கர்த்தருடைய சித்தம் திட்டம் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நடக்கணும். அப்போ தான் நீ பரலோகம் போக முடியும். நம்ம செய்யலாம் கரெக்டுன்னு போயிடக்கூடாது. உன் தாகமெல்லாம் கர்த்தர் மேலே இருக்கணும். வசனம் சொல்லுது, நீ எதற்கு அடிமையாக இருக்கிறாயோ, நீ எதற்கு மேலே நீ வாஞ்சியாக இருக்கிறோ அதற்கு நீ அடிமையாக இருக்கிறாய். ஒரு இச்சைக்கு அடிமையாகிட்ட முடிஞ்சு அவுட். நாள் வர்றது திருப்பி அடிக்கும். ஒரு ஆகாரத்துக்கு அடிமையானா அது ஒரு நாள் வரும், அதே ஆகாரம் உன்னை திருப்பி அடிக்கும். ஒரு சௌராஷ்டிர நண்பர் எனக்கு இருந்தார். நல்லா, அவங்க அப்பா நல்லா சாப்பிடுவார், வெஜிடேரியன் தான் சாப்பிடுவார், நல்லா சாப்பிடுவார். சாப்பிட்டு 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 ராத்திரி பகல் சாப்பிடுவார். நீங்கள் எப்போ சாப்பாடு தான் சாப்பிடுவார். ஒரு நாள் வந்தது, டபாக்குன்னு ஹார்ட்டில் கையை வச்சாரு, கொண்டு போய் போட்டாங்க. அங்கேருந்து ஓடி வந்தோம், கொடைக்கானலேருந்து பறந்து ஓடி வந்தோம். போய் பார்த்து நடந்த என்ன தெரியுமா? அவர்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் ஒரு நாளைக்கு 60 கிராமு 70 கிராம் தான் சாப்பாடு சாப்பிட்டுட்டாங்க. அதை உங்களுக்கு வேணால் 3ஆக பிரிச்சுக்கங்கன்ட்டாங்க. கடைசி சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் செஞ்சு உங்கள் கிட்னி எல்லாம் போயிடுச்சு, நீங்கள் ஒரு நாளைக்கு 100 மில்லி தண்ணி தான் குடிக்கணுன்ட்டாங்க. ஆகாரத்திலேயே வாழ்க்கை அழிச்சாங்க. முடிவு மாறி போச்சு. நீங்கள் உலக இச்சையிலேயே மோகத்திலேயே இருப்பாங்க. அவுட்டு. உலகம் போயிட்டுருக்கு பாருங்க. குடி 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 குடி. இப்போ நாங்கள் பெங்களூரில் போகும்போது பார்க்குற பொம்பளை பிள்ளைங்க லைனில் நின்று வாங்குவோம். நான் பிள்ளைகளை மறைச்சி வைங்க பாரு, பொண்ணுங்களாம் வாங்குறாளுங்க. என் கூட இருப்பா, எல்லாம் தம் அடிச்சுட்டு வந்து காலில் போட்டு என் கூட தம் அடிச்சுனா ஒர்க் பண்ணுவாளுங்க. என்னால் முடிஞ்சது சத்தியத்தை சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம மதுரை என்ன, நம்ம கிராமம் என்ன, எல்லாத்துலேயும் இருக்குது. நமக்கு அந்த கவலை இல்லை. நம்ம எதையாவது பேசி நம்ம இப்படியே ஓட்டிடுவோம். ஆண்டவரே எனக்கு அன்வேசி, ஆண்டவர் சித்தத்தின்படி தம் அடிக்கிற ஆண்டவரே, நாக்கு கறி போயிடும். அதே வழியில் பொறுப்பு எடுக்கலைனாலும் பெரிய ஆபத்து. நான் பலமுறை சொன்னேன், ஜெபம் நடத்துகிறீங்க, இந்த வார்த்தை ஜெபத்தை ஆரம்பிங்கன்னு சொல்லி. ஐ டோன்ட் நோ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு தெரியல. ஒரு மாவட்டத்தை பொறுப்படுத்தி ஜெபம் பண்ணீங்கல்ல, என்னாச்சு? விருப்பம் இல்லைல்ல? உங்கள் வாழ்க்கை பற்றி காலம் வந்துருச்சா? உங்கள் வாழ்க்கை கத்தட்டு இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்கும். நான் வளரும்போது நான் நடத்துறதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கி நான் அறுத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு கர்த்தருடைய அன்பில் வந்து இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஞானசானம் பெற்று தான் உன்னை வளர்க்க பார்க்குறேன். வளர்ந்துக்கோ. எல்லா நன்மையும்
எல்லா கிருபையும் பின்தொடரணும். நீ தேடி போனால் அது பிசாசு, உன்னை தேடி வந்து அது கிறிஸ்து. ஆமீன். வரமாட்டேங்குது. இங்கே இருக்கவங்களுக்கு சுத்தமாக வர மாட்டேங்குது, ஏன் தெரியல. உன்னை தேடி வந்தால் கிறிஸ்து வசனம் தான் சொல்லுது, நன்மையும் கிருபை. நன்மையும் கொடுப்பாரு, உன் மனதுறதுக்கு கிருபையும் கொடுப்பார். நீயா நாடி போனீங்கன்னா பிசாசு 30 வெள்ளி காசு. இங்கே இவர் பர்சது இவர் தான் வச்சுருக்காரு. அது போகும்போது ஆண்டவரே ஒரு சமோசா சாப்பிட்டு போகலாம். அந்த நாட்டில் ஐ திங்க் ப்ரெட்டு தான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். சொல்லியிருக்காங்க ஆண்டவர் ஒரு என்னால் கிரேப் ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு போகலாம். ஆண்டு சொல்லிப்பாரு, சரி போடு. 12 பேர் எல்லாம் குடிச்சிட்டு அவன் பாக்கெட்டில் தான் காசு எடுத்து கொடுக்குறான். ஆண்டவர் எனக்கு ஒரு 30 வெள்ளி காசு கொடுங்க ஆண்டவர், எதுக்கு வீட்டில் கொஞ்சம் செலவு இருக்குது வச்சுக்கிட்டு இருப்பார். துரோகம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? பரிசுத்தமான தாழ்ந்து அவனுக்கு பெருசாக தெரியல. கரைப்படிந்த ஆசை, கரைப்படிந்த அந்த ஈச்சை அவனுடைய வாழ்க்கை படித்தான். வாழ்க்கை முடிவு எப்படி இருந்துச்சு? பேதுரு இருந்தார். அவர் நேராகவே இயேசு கிறிஸ்து பேசினார். இதாப்பாரு ஆண்டவர், சும்மா பேசாமல் வரும், அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. யாரும் வந்து AK-47 தூக்கிட்டு வந்துங்க, இந்த ஆளெல்லாம் யாரையும் நம்பாதீங்க, உனக்கு தொலை நிற்கிறேன்னு சொல்கிற ஆள் துரோகி, மறந்துடாத. கர்த்தருக்கு சோத்திரம். நானும் தான் கண்டிப்பாக சுட்டுருவேன். வாடகைக்கு வாங்கிட்டு சுட்டுருவேன் ஆண்டவர், ஒன்றும் முடியாது. க்ளோரி டு காட். அப்போது கர்த்தர் கொடுக்கிறது கர்த்தர் இடத்துல வரணும். கர்த்தர் கொடுக்கிறது கர்த்தர் வரணும். நன்மை கிருபை கர்த்தர் இடத்துலேருந்து பின்தொடர்ந்து வரும். ஏன் பின்தொடர்ந்து வரணும்? ஏன் முன்னாடி வரக்கூடாது? வசனம் சொல்லுது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுகிற சமூகத்தை பார்த்தால் நன்மை கிருபை வரணும். முன்னாடி நீ தேடுற நன்மை, நீ தேடுற காரியம் முன்னாடி வச்சுட்டீங்கன்னா பின்னாடி யார் வர்றான்னு உனக்கே தெரியும். என்னாகவும் 32:23 என்ன பின்னாடி வரும்? உங்கள் பாவம் உங்களை பின்தொடரும். இட் வில் ஃபாலோ டெஃபினெட்லி. பாவம் பின்தொடரும். பரிசுத்துக்கு போக முடியும்? இல்லை. அவ்வளோதான். டுப்பு, வயிறு குப்பு, டோட்டல் அவுட். நீதியின் மேலே பசித்தாகும். நிறைய பேர் வேதமே வாசிக்க மாட்டேங்கிறீங்க இன்னும் இல்லை. கர்த்தர் உங்களை மன்னிப்பாராக. வேதத்தை எடுத்துருங்க. நீங்களாம் நெடு முழங்காலில் ஜெபிக்கிற ஆள், அந்த ஜெபத்தின் வாஞ்சி பெற்றுக்கொள்ளுங்க. அதுக்கு தான் இங்கே நமக்கு ஃபெலோஷிப் வைக்கிறோம், அதுக்கு தான் இங்கே நம்ம கூட்டம் வைக்கிறோம், அதுக்கு தான் விசேஷத்தை செய்தியாளர் நம்ம இதில் யாரையும் கூப்பிடல. இப்போ நல்ல பரிசுத்தவான்களை பார்த்து உங்களை அழைக்கிறேன். எவ்வளோ ப்ராஃபிட்டிக்கலாக ஆண்டு வார்த்தை கொடுத்தாரு. அப்பையும் டைரி எடுக்கிறது, அப்பையும் நோட் எடுக்கிறது இல்லை, அப்பையும் உட்காந்து தியானிக்கிறது இல்லை. இப்போ நம்ம பரலம் போகணும் ஒரு நினப்பு வேறு இருக்கா? கொஞ்சம் மாற்றிக்கலாம். ப்ரைஸ் பீ டு காட். எரேமியா முதல்ல சொன்னது, பூசி ஜஸ்ட் ஈட் த வேர்ட் ஆஃப் காட். வானத்தில் இறங்கின ஜீவ அப்போ பசி தாக ரெண்டும் கர்த்தர் நோக்கி தான் இருக்கணும். அதுக்கு முன்பதாக எது இருந்தாலும் வசனம் சொல்லுது, அது விக்கிரகம்தான். அது எதுவும் வச்சிடக்கூடாது. ஆட்டுக்குட்டி, நாய்க்குட்டி, சில நாயை வச்சுருப்பாங்க விக்கிரகமாக. காலையில் எந்திரிச்ச உடனே பாருங்கள், அது நக்கதோ இல்லையே, வெங்க போய் மூக்க நக்குவானுங்க. ஆமாம், பார்த்துருக்கேன். முழங்கால் போட்டு சாப்பாடு விட்டுவானுங்க. செல்லவும் சாப்பிடுவாங்க. டக்குன்னு டிக்கெட் வாங்கிக்கிறோம். அப்போ உட்காந்து வாங்கி பாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் ஒரு நாய் செத்து போச்சு. நம்பவே மாட்டீங்க. அப்பா, அம்மா, மகன், மருமகன் 4 பேர் உட்காந்து 2 நாள் சாப்பிடவே இல்லை. அது ரோட்டில் அவங்க வளர்த்ததில்லை, ரோட்லேருந்து வளர்ந்த நாய். விக்கிரகம் பார்த்தீங்களா? உன் ஜாப் உனக்கு விக்கிரகம், கர்த்தர் இல்லைனா. உன் பணம் உனக்கு விக்கிரகம், கர்த்தர் இல்லைனா. ஏன் ஊழியம் கூட செலவில் விக்கிரகம், கர்த்தர் இல்லைனா. கர்த்தர் இல்லைனா அது விக்கிரகம் தான். உன் குடும்பம் உனக்கு விக்கிரகம், கர்த்தர் இல்லைனா. உன் வார்த்தை உனக்கு விக்கிரகம். நீ இயேசுன்னு, பட் இயேசு உள்ளே இருக்க மாட்டார். பைபிள் ஒரு பைபிள் சில பைபிள் விக்கிரகம். ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டார், இது கர்த்தர் என்கிட்ட பேசிட்டார், தேவன் என்கிட்ட பேசிட்டார். சும்மா வேதம்னால எனக்கு தெரியல. அவன்கிட்ட இப்போ 4 கேள்வி கேளு. எனக்கு என்ன வசனம் தியானிச்சேன், எங்கே அதை பற்றி என்னன்னு சொல்லு. சரி, உடனே சொல்லிடுவான். ஏன்னா கரெக்டாக 2 வருஷத்தை மெமரி பண்ணி வச்சுருப்பான். எரேமியா 33:3, எரேமியா 34 வச்சுருப்பான். இதுக்கு இணை வசனம் 2 சொல்லு, கர்த்தர் பேசினார்லன்னு கேட்டு பாருங்கள். அது இதுக்கு உங்களுக்கு இன்னும் இவர் பெரிய பேதரோட குஞ்சு மாதிரி அடிச்சிடுவார். ஏமாத்த வஞ்சகம். பிரைஸ் காட். லூக்கா 11:13. Glory to Jesus.
லூக்கா 11:13. குயிக். பொல்லாதவர்களாய் பொல்லாதவர்களாகிய நீங்கள். கர்த்தர் சொல்கிற வார்த்தை எவ்வளோ அற்புதம். நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ளீங்க எனக்கு தெரியாது, நான் உங்களை ஒன்றுமே சொல்லலை. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை நீங்கள் கொடுக்க பார்க்குறீங்க. அறிந்திருக்கிற போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். See the value of the Holy Spirit. இன்னைக்கு உன்னுடைய வேல்யூ, ஹோலி ஸ்பிரிட்டோட வேல்யூ தெரிஞ்சுக்கோ. உன்னோடு இருக்கிற சம்பாஷிக்கிற ஹோலி ஸ்பிரிட், உன்னை தொடுகிற அந்த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு தெரிஞ்சுக்கோ. வசனத்தெல்லாம் தவறாக இன்டர்பிரட் பண்ணி வாழ்க்கை அடிச்சுக்காது. வசனம் சொல்லுது, உன் பொல்லாதவர்களாகிய நீங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவு. கீழே வசனம் மேலே வசனம் இருக்கு இல்லையா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். நம்ம நல்லதாக வச்சுப்போம். அதுதான் பாம்பை தின்னுட்டு போயிடுது. தின்னு சாப்பிட்டு விட்டுரு, நீ அதை பற்றி கவலைப்படாது. இயேசு நாமத்தினால ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கேட்குறத தருவேன். ஆண்டவர் எல்லோரும் இந்த வார்த்தையை விட்டுருங்க, சரியா? ஆண்டவர் முதலாமத்தை கேட்கிறேன் எனக்கு தாரும் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பொல்லாதவருக்கு நல்ல ஈவுகளை கொடுக்குறாய். வாட் எவர் தே நீட். ஆங்கில வார்த்தையை சொல்கிறது, யூ ஆர் கிவிங் குட் கிஃப்ட்ஸ் டு யுவர் சில்ட்ரன். ஒரு நல்ல ஷர்ட் வாங்கி கொடுப்பேன், ஒரு அப்பம் கேட்டால் வாங்கி கொடுப்பேன், நல்ல ஒரு இளநீ வாங்கி கொடுப்பேன், ஒரு சந்தோஷம் கேட்குறது எல்லாம் வாங்கி கொடுப்பேன். இதை தான் உன்னால் செய்ய முடியும். ஆனால் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை நன்மையான ஈவுகளை எனக்கு தாரோன்னு நீ கேட்டோம்னா அவர் என்ன தருவாரா? இதில் ஒன்று தரமாட்டார். என் உலகத்தில் கண்ணில் வச்சுருக்கிற எதையும் கொடுக்க மாட்டார். வீடு, காரு, பங்களா, மனைவி, பொண்டாட்டி, கல்யாணம், காப்பு, கருப்பு எதுவும் தரமாட்டார். See the word. பரிசுத்தாவி. ஒரு அல்லையிலே சொல்ல மாட்டீங்களா? பரமபிதா பார்த்து கேட்கிற பொழுது he is giving you the Holy Spirit. ரைட்டு. அடுத்துட்டு அந்த வார்த்தையாண்டு சொன்னதுக்கப்புறம் தான் ஊமையை இந்த பிசாசை துரத்தினாராம். பிசாசு போன பண்பு ஊமையன் பேசினானா. சரி, நம்ம இதுவரைக்கும் சுவிசேஷத்தை பேசலையே, நம்மகிட்ட என்ன இருக்குது? பாய் அடைச்சிருக்கு. அந்த அபிஷேகங்கிறது மகா பெரியது. இந்த பரிசுத்தாவில் ஞானஸ்நானம் என்பது மகா பெரியது. அந்த நிழலில் வந்து தஞ்சம் அடைஞ்சிட்டா அப்போ தான் பரலோகத்துக்கு உண்மையாக போக முடியும். அப்போஸ்தலர் 8:17-18. அப்போஸ்தலர் 8:17-18. அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் மேல் கைகளை வைத்ததினால் அவர்கள் மேல் பரிசுத்த ஆவி தந்தருளப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இதுக்கு தான் கர்த்தர் உனக்கு ஊழியர் வச்சிருக்காரு, மெய்ப்பர் வச்சிருக்காரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கும்போது இறங்கி வருகிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவருடைய பரிசுத்த அந்த உறவை, தொடர்பை நீ அறிந்து கொள்ளணும். எதிர்த்தாலும் உலகத்தின் காரியத்தை கொண்டு போய் ஆவியானவரை திணிக்காதீங்க. ஒரு அப்பாவுக்கு தெரியும், எனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு தெரியும், அது சமயத்துக்கு அதுக்கு பால் வேணும்னு தெரியும், அது வளரும்போது அது நடக்க வேண்டிய உபகரணங்களை செய்யணும்னு அதுக்கு தெரியும், அது வளர்ந்த பின்பு என்ன வார்த்தைகளை பேசணும்னு அவருக்கு தெரியும். பொல்லாதவர்களை நமக்கே அப்படின்னா ஆவியில் பெற்று தாண்டவர் நமக்கு எவ்வளவு ஈவுகளை கொடுப்பார். எத்தனை நாள் கைவிடப்பட்டிருக்கிறோம்? இல்லை. இந்த பரிசுத்த ஆவியுடைய ஞானஸ்நானம் என்பது நம்ம இன்றைக்கி அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டியது. கர்த்தர் இதை பேசுகிறார் என்பதை நான் அறிவேன், நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள். கெட்டிங் பேப்டிசம் இஸ் டிஃப்ரெண்ட். அபிஷேகம், அந்த ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வது வேறு. அந்த ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு கூட இருந்து தேவனுடைய வார்த்தையை ஊற்றி, அக்கினியை ஊற்றி நீங்கள் வளர்த்து கொடுங்க, இணைத்து விடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு அந்த வார்த்தையை மேன்மை அறிஞ்சு கொள்ள முடியும். அவங்களும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். ஒரு பையன் ரட்சிக்கப்பட்டான், வந்தான், ஒரே வாரம் ஃபோன் பண்ணுவான், டேடி நான் சைக்கிளில் போனேன், ஆண்டவர் பின்னாடி உட்காந்துருந்தாரு. அப்படியாப்பா, சரிப்பா. என்னடி உங்கள் சந்தோஷம் இல்லையா? கர்த்தர் உள்ளத்தில் இருந்தாலே எனக்கு சந்தோஷமா, அவர் பின்னாடி வேறு உட்காந்துருக்காரு, எனக்கு இன்னும் சந்தோஷம்தான். ஆனால் காப்பினா, நான் போட்டில் மீன் பிடிக்க போனேன் டாடி, ஆண்டவர் என் கூடயே வந்திருந்தார், பக்கத்தில் உட்காந்துருந்தார். என்ன சொன்னாருன்னு கேட்டேன். அதனால் நீ போதகரை பார்த்துட்ட, நீ முதல்ல என்ன பாருன்னு சொல்லிட்டாரு. சரி, இப்போ என்ன செய்ய போகிறேன்? நான் ஆண்டவரே பார்த்துக்கிறேன், நீ எனக்கு தேவையில்லை. சரிப்பா, சந்தோஷம், உனக்காக ஜோம் பண்ணுற கத்தை கூட இருப்பார், போய்ட்டு வா. அவ்வளோதான். 4வது நாள் ட்ரக் அடிச்சுக்கிட்டு மட்டை. இன்னொருத்தர் கால் பண்ணுறாங்க, பார்த்துட்டு யார் உட்காந்துருந்தது முன்னாடி பின்னாடியும்? யாருக்கு?
தன்னைத்தானே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். ஒவ்வொரு கம்யூனியனையும் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை தம்மை நிதானித்து. ஆண்டவர்கிட்ட கம்யூனியன் எடுக்க போகிறேன், இன்னும் நான் என்ன செய்யணும், இன்னும் நான் எதில் நிரப்பப்படணும், இன்னும் எப்படி வார்த்தை கேட்கணும், இன்னும் என்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி மாறணும். எவ்ரி கொஸ்டின், இன்றைக்கி 1 மணி நேரமாக ஜெபம் பண்ணிட்டோமா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கணும். எவ்ரி டைம், எனி சிச்சுவேஷன். ஜெபம் போய் பொருளை கேட்பதல்ல, லிசனிங் டு காட் அண்ட் ஸ்பீக்கிங் டு ஹிம். கர்த்தர் பேசுவதை கேட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதாங்க ஜெபம். ஆண்டவர் தேவையில்லா சந்தியம் தேவையெல்லாம் ஒன்றுமே இல்லை. நமக்கு எதுக்கு தேவை? அவருக்காக வாழாத நமக்கு தேவை இருந்தானே, இல்லாட்டி என்ன, பணம் இருந்தானே, இல்லாட்டி என்ன. God, what you are having for me? நான் அப்போ ஆண்டவர் கேட்ட, ஆண்டவர் நான் என்ன செய்யணும்? இங்கே ஓடியா ஆண்டவர் ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்தாரு, இப்படி தான் நீ போட்டு செய்யணும். பவுல் கேட்டார், ஆண்டவர் நான் என்ன செய்யணும்? நான் கண்ணு தெரியாமல் போயிட்டேன் ஆண்டவர், நான் என்ன செய்யணும்? கமான் இந்தா தேசத்துக்கு மேப்பை போட்டு காமிச்சார். கோ ஹியர். முதல் டமஸ்கஸ்க்கு போ, ஊழியக்காரனுக்கு அடங்கிடு. கேட்டுக்கோ, ஊழியக்காரனுக்கு அடங்கிடு. நான் இருக்கேனோ இல்லையோ, கர்த்தர் உனக்கு கொடுக்குற ஊழியக்காரனுக்கு அடங்கிடு. பிரைஸ் காட், அடங்கிடு. மீன்ஸ் இதில் அங்கே இருக்கும்போது தான் விழுந்தது. நான் நீதிபரன் ஆகிட்டேன் ஆண்டவரே, நான் இப்படியே ஊழியம் செய்கிறேன்னு சொல்லியிருக்கலாம், சொல்லலை. போய் ஐக்கியத்தில் இணைந்திருந்து அனனியா வார்த்தையின் படி கீழ்ப்படிஞ்சதுனால தான் அவனுக்கு காரியம் செயல்பட்டது. கர்த்தர் ஒரு நன்மையான காரியங்களை செய்வாராக. சங்கீதம் 141, 3, 4. தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். அக்கிரமம் செய்கிற மனுஷரோடே ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதே. இந்த ஜெபம் தான் உண்மையான ஒரு கிறிஸ்தவனுடைய ஜெபம். ஆண்டவரே, அக்கிரமம் செய்கிற மனுஷரோடு இந்த ஆகாமியங்கிறது விக்கெடு, துன்மார்க்கத்தனம், ஈவில், பொல்லாதது, பிசாசுக்குரியது. ஓகே, டெவில் இஸ் ஈவில். டீட்ஸ் ஆஃப் ஈவில் இஸ் டெவில். இங்கிலீஷில் டீட்ஸ் ஆஃப் ஈவில் இஸ் டெவில். இவைகளுக்கு என் இருதயம் இணங்கி போயிடக்கூடாது. அடுத்த வார்த்தை சொல்ல, அவருடைய ருசியுள்ள பதார்த்தங்களை ஒன்றை நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. இதுதான் நல்லா ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடணும். சாப்பிட்டு ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர்ட்ட வந்துட்டு அவருடைய சித்தத்தை கேட்கணும். ஆண்டவரே, இந்த ஆகாமிய கூட காரியம் நடப்பிக்கக்கூடாது. ஓகே, அதுக்கு தான் ஆண்டவர் உதடுகளை காவல் வைக்க சொல்கிறார். எதற்கு? நம்ம நாவை திறந்தால் ஜீவ நீரோடு நம்ம நாவலில் புறப்படணும். இருதயத்தில் ஜீவன் அதை புறப்படணும். இதுக்கு தான் அந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தாமதப்படுத்தவே கூடாது. நீ போன வாரம் பேப்டிஸ்ட் எடுத்துக்கலாம், நீ ஆண்டவர் நேற்று ஏற்றுக்கொண்டிருக்கலாம், நீ வேறு சபையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த பரிசுத்தாவினுடைய ஞானசானத்தை பெறுவதற்கு மாத்திரம் நீங்கள் தாமதிக்கக்கூடாது. கர்த்தர் அந்த அபிஷேகம் நம்மகிட்ட இல்லைன்னா நம்மளது ஞானம் கிரியை செய்யாது. தேவனுடைய வார்த்தை கிரியை செய்யாது, வாக்குத்தத்தங்கள் கிரியை செய்யாது. நம்ம தான் டேட்டு போட்டு இது எனக்கு வாக்குத்தத்தம், இது எனக்கு வாக்குத்தம் எழுதி வச்சுட்டே இருக்கணும். நீ 5 பைபிள் வாங்கினாலும் வாக்குத்தத்தை கிரியை செய்யாது. You have to have the word as a living water is flowing out of you. உனக்குள்ளேருந்து ஜீவத்தண்ணி புறப்பட ஓடுகிற ஒரு அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ளலாமா? எல்லா கண்களும் விடலாம். தேங்க்யூ லார்ட். கர்த்தர் வார்த்தைகளை பேசுகிற அந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்பேன். ஆண்டவரே, praise God. Thank you Lord. சொல்ல ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், இயேசுவின் நாமத்தினாலே நல்ல 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 நம்ம அன்னை பாஷையில் பேசலை, இல்லை நாங்கள் இங்கே இருக்கிற இடத்துல ஒரு அன்னை பாஷையில் பேசுகிற ஆண்டவரே, இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். இந்த பரிசுத்தாவின் நிறைவை நான் பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளணும். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் சொல்லும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்தாக்கினி ஏறிட்டுமே, உடைய வரங்கள் கிரியை செய்யட்டுமே. தேங்க்யூ ஜீசஸ். ப்ரைஸ் பீ டு காட். இருக்கால எல்லாரும் சொல்லாண்டவரே, இந்த பாடுகிற இந்த வேளையில் உள்ளத்தை திறந்த பரிசுத்த எனக்கு வாழ்க்கையில் தாராண்டவரே. துன்மார்க்கத்துக்கு என் உள்ளத்தை எனக்கு ஒட்டாதிரும். இந்த ஞானசானம் பெற்றுக்கொள்ள ஆயத்தை நாவை திறக்கணும். ஆண்டவர் கர்த்தருக்காக திறக்கணும். சொல்லுங்கள், கர்த்தருக்காக திறக்கணும். தேங்க்யூ ஜீசஸ். ப்ரைஸ் பீ டு காட். கலா கரெக்டாக பிரட்டெல்லாம் பிரட்டா கராத்திரிஷன் கேட்கலாம் பிரட்டெல்லாம் பரிசுத்த எரியட்டுமே, மகிமையின் மேகம் மூடட்டுமே. பரிசுத்த எல்லா உள்ளங்களும்
பரிசுத்த அக்கினி எரியட்டுமே, மகிமை மேகம் மூடட்டுமே, உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. ஆமராஜனே, எங்களுக்குள்ள எல்லா பரிசுத்த அக்கினி எல்லாம் தலை மேலே கையை வச்சு உம்முடைய கருத்தை எங்கள் மேலே வையும் ராஜா. உம்முடைய பரிசுத்தாவில் நிறைந்த ஞானஸ்நானம் எனக்கு வரணும். உம்முடைய ஞானம் எனக்கு வேண்டும். உம்முடைய அபிஷேகம் வேண்டும். உம்முடைய ஆனந்த தைலத்தினால் என்னை நிரப்பும். உம்முடைய சமாதானத்தின் ஐக்கியத்தினால் என்னை நிரப்பும். நான் உம்முடைய உண்மையுள்ள ஜீவனுள்ள பாத்திரமான நிற்கணும் ஆண்டவரே. உண்மை பரிசுத்த ஜீவனுள்ள சுத்தமான இருக்கணும் தகப்பனே. உதவி செய்திருந்த ராஜா, உமக்கே நன்றி. ஆவியன் அடிப்படுவீராக, ஆளுகை செய்வீராக. எல்லா நாமத்துக்கு மேலான நமது நாமத்தை தொழுகிறோம். இந்த வாரம் முழுவதும் தேவனுடைய கருமைகள் ஒவ்வொருவர் மேல் தங்கி இருக்கட்டும். எங்கள் இதயத்தை கர்த்தர் உம்முடைய அன்பின் கீழ் வைத்துக்கொள்ளும், மறைத்துக்கொள்ளும், ஆளுகை செய்திரலும். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மனுஷனுடைய ஆவிகள், பிரிவினை ஆவிகள், சாத்தானுடைய திட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீர் எங்கள் சுற்றில் நிறுத்தாண்டவரே. கர்த்தரே தேவன் என்று இந்த ஊழியத்தில் விளங்க பண்ணுவீராக. எல்லாமே சொல்லும். கர்த்தரே தேவன் என்ற ஊழியத்தில் விளங்க பண்ணுவீராக. நான் உம்முடைய வேலைக்காரன் என்பதை நிரூபிக்கும்படி கத்த காரியங்களை செய்வீராக. என் பிள்ளைகளாம் உம்முடைய பிள்ளைகள், பரிசுத்த பிள்ளைகள், உம்மால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் என்பதை நிரூபிக்கும்படி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. யூ ஆர் தி ஆல்மைட்டி காட் ஹூ டூ எவ்ரிதிங். எல்லாவற்றையும் செய்து பாதுகாத்துக்கொள்ளும். போக்கில் வாரத்திலும் எல்லா இடங்களிலும் சர்வ ஸ்தலங்களிலும் உங்களுடைய நாம மகிமைப்படட்டும். ஆளுகை செய்தரலும் ஆசீர்வதி. எல்லா நாமத்துக்கு மேலான நமது நாமத்தை உயர்த்தி வாழ்த்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் ஜீவனில் நாம் ஜெபிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. சத்தமாக